கூமாப்பட்டி ஒரு கிராமமா, இல்ல ஒரு ஐலாண்டா, இல்ல ஒரு ட்ரெண்டா? யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த வீடியோ இந்த அளவு வைரல் ஆகும் அப்படின்ட்டு. இன்னும் சொல்லப்போனா அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணவர் கூட இந்த அளவு வைரல் ஆயிருக்குமா அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா அந்த ட்ரெண்டுக்குள்ள ஒரு 5 வேற லெவல் பிசினஸ் சீக்ரெட்ஸ் இருக்கு. அது என்னென்ன சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல வந்து ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அந்த சீக்ரெட்ஸை உங்க பிசினஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரொம்ப ஈஸியாவே போயிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒவ்வொன்றா அந்த சீக்ரெட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் a ட்ரூ கம்யூனிட்டி அண்ட் நாட் ஜஸ்ட் கஸ்டமர்ஸ். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை தேடி தேடி போக வேணாம். ஸோ நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை தான் பில்ட் பண்ணணும். ஸோ கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸே வந்து உங்களுடைய பிராண்ட் அம்பாசிடராகவே வந்து மாறிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். சரி, சீக்ரெட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் அண்ட் கல்ச்சரல் கனெக்ஷன் வின்ஸ் எவ்ரி டைம். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எப்போவுமே சேல் பண்ணுறோம், ப்ராடக்ட் தான். பட் எல்லா டைமே நம்ம வந்து ப்ராடக்ட் மட்டுமே செல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஃபீலிங்ஸும் செல் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டு. ஸோ கூமாப்பட்டி எப்போவுமே வந்து அந்த லாங்குவேஜ் ஆஃப் கல்ச்சர் அண்ட் இமோஷன்ஸை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு இயற்கையான விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபன்னாக அவர் சொன்னதுனால ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் வைரலாகவும் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் வேல்யூஸ் அண்ட் ஸ்டோரிஸ் சொல்கிற மாதிரி உங்கள் பிராண்டை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் போயிடும். சரி, சீக்ரெட் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் இஸ் எவ்ரி திங், ஸ்ட்ரைக் வைல் த ட்ரெண்ட் இஸ் ஹாட். ஸோ ட்ரெண்ட் எப்பவுமே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காது. அது வரும்போதே நம்ம வந்து அதை வந்து கேட்ச் பண்ணிடணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸை வந்து எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸோட ஈஸியாக நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி வந்து எப்போவுமே வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பிஸ்னஸ் சீக்கிரமே நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து க்ரோ ஆகும். இல்லைனா ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு 10 வருஷத்தில் நம்ம அடையிற வளர்ச்சி வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் நம்ம அடையக்கூடிய ஒரு விஷயம் தான் டைமிங் அப்படின்ற ஒரு விஷயம். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் 4வது சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் கண்டென்ட் தட்ஸ் ஷேரபிள் அண்ட் சிம்பிள். ஸோ நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷேரபிள் விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து அதை வந்து லைக் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பைட் சைஸ்டு ரிலேட்டபிள் ஃபன் கண்டென்ட்ஸ்னா இன்னும் அவங்க வந்து ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த கூமாப்பட்டியை பார்த்தீங்கன்னா நிறைய மீம்ஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸு எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. ஈவன் நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த கூமாப்பட்டியை வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சோஷியல் சரி, சீக்ரெட் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே அஜைல் அண்ட் அடாப்ட் குவிக்லி டு சேஞ்ச். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னுமே வந்து நான் வந்து ஓல்டு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன் பிஸ்னஸில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தட் அஃப்கோர்ஸ் ஃபியூ ஆஃப் த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஒர்க் ஆகும். பட் எல்லா டைமே அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் ட்ரெண்டு டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆனால் தான் நம்ம பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து போகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கூமாப்பட்டி ட்ரெண்டை இப்போ நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் பண்ணி மாற்றிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரான இன்னோவேட்டிவான விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் பிராண்டுக்கு அந்த டைமில் என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரெக்கரிங் கஸ்டமர்ஸாக மாறுவாங்க. ஸோ நம்ம இந்த 5 சீக்ரெட் வந்து பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் அ ட்ரூ கம்யூனிட்டி நாட் ஜஸ்ட் கஸ்டமர்ஸ். 2வது சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் அண்ட் கல்ச்சரல் கனெக்ஷன் வின்ஸ் எவ்ரி டைம். அண்ட் 3வது சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் இஸ் எவ்ரி திங். டைமிங் தாங்க எல்லாமே. அண்ட் சீக்ரெட் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் கண்டென்ட் தட் இஸ் ஷேரபிள் அண்ட் சிம்பிள். அண்ட் சீக்ரெட் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே அஜைல் அடாப்ட் குவிக்லி டு சேஞ்ச். ஸோ இந்த 5 சீக்ரெட்டை உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே அசுர வளர்ச்சியாக உங்களோட பிஸ்னஸை நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஸோ இந்த 5ல் எதை நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்கள் கிட்ட வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுனா மறுபடியும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.